அப்புறம் வணக்கம். நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தில் புதிய அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிகாரப்பூர்வமாக இடம்பெற போகிறது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்மட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடனான தீவிர ஆலோசனைக்கு பிறகு அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இந்த அதிரடி முடிவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக அரசியல் வரலாற்றிலேயே முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் கால் பதிக்கிறது. இந்த புதிய அமைச்சரவையில் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சராக பதவியேற்க உள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூட்டணியில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மிக நீண்ட கால மற்றும் முதன்மையான கொள்கை எனவும் தமிழக அரசியலில் நீண்ட காலமாக தொடரும் கூட்டணி ஆட்சி என்ற விவாதத்தை முதலில் தீவிரமாக முன்னெடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தற்போது கருத்தினை தெரிவித்திருப்பது மிகப்பெரிய பரபரப்பை தமிழக அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்னமும் தொடர்வதாக முன்னர் குறிப்பிட்ட தொல் திருமாவளவன் தற்போது கூட்டணியின் தற்போதைய நிலைமை குறித்து ஓரிரு நாட்களில் உடனடியாக விரிவாக அறிவிப்பதாகவும் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதில் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் ஆபிரகாம், ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேண்டும், உழைப்பில் சரிபாதி இருக்க வேண்டும், கூட்டணியில் பங்கு வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மிக நீண்ட கால முதன்மையான கொள்கை. இதை முதலில் பேசியதே விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தற்போது திமுகவுடன் கூட்டணி தொடரும் நிலையில் இந்த கூட்டணி தொடருமா இல்லை முறியுமா என்பது குறித்து ஒரு சில நாட்கள் 2 நாட்களில் மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்து விரிவான விளக்கத்தை அளிக்க இருப்பதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்திருப்பது தமிழக அரசியலில் புதிய பரபரப்பினை தற்போது ஏற்படுத்தி இருக்கிறது என்றே கூற வேண்டும். அந்த கட்சியின் நீண்ட கால கனவையும் கட்சியின் கொள்கையையும் கருத்தில் கொண்டே தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இணைய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்புக்கொண்டுள்ளதாக தற்போது தெரிய வருகிறது. முக்கியத்துவம் தமிழக வெற்றி கழகத்தின் இந்த நகர்வும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்துள்ள ஆதரவும் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரல் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தின் உச்ச பீடத்தில் அமைச்சரவையில் ஒலிக்க வழிவகை செய்துள்ளது என்பதே தொல் திருமாவளவனின் பார்வையாக இருக்கிறது. இது வரவிருக்கும் காலங்களில் தமிழகத்தின் அரசியல் சமன்பாடுகளையும் கூட்டணி கணக்குகளையும் முற்றிலும் மாற்றி அமைக்கும் ஒரு வரலாற்று நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. திருமாவளவனின் கூட்டணி தொடர்பான முடிவிற்காக அனைவரும் காத்திருக்கின்றனர் என்றே குறிப்பிடலாம். பிரகாம்.